ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு இசை தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த த வாரியர்ஸ் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10, 2021 வந்து ரிலீஸ் ஆன படம். இது இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது என்ன ஜானர் அப்படின்னா எரோட்டிக் த்ரில்லர் அப்படிங்கிற ஜானரில் தான் இது வந்திருக்கும். இதோட டைரக்டர் கம் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் முகன் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து இதை வந்து எழுதி இயக்கியிருக்காரு. இதோட ரன் டைம் 116 மினிட்ஸு. இதில் மெயின் கேஸ்ட் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்வீனி அப்படிங்கிறவங்க பிப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஜஸ்டிஸ் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தாமஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அடுத்தது பென் ஹார்டி அப்படிங்கிறவர் வந்து செப் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். நட்டாஷா லியோ போடிசோ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா யூலியா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தமே இந்த 4 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இதை தாண்டி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின் கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அவங்க வந்து அந்தந்த ஒரு சீன் 2 சீன் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அதுக்கு மேலே வர மாட்டாங்க. ஸோ இந்த கதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த 4 கேரக்டர்ஸ் பக்கத்து வீட்டில் தங்கியிருக்க இந்த 2 லவர்ஸ் இருப்பாங்க. 2 லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க 4 பேர் சுற்றி நடக்கிறது மட்டும்தான் மொத்த கதையுமே. ஸோ அதுதான் இந்த 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 மொத்த படமே அதுதான். ஸோ இதில் பிளாட் என்ன அப்படின்னா பிப்பா தாமஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து ஒரு வீட்டில் வந்து குடியேறுறாங்க. அந்த வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளாட்டில் வந்து குடியேறுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் வந்து குடியேறி அவங்க புதுசாக லைஃப்பை தொடங்குறாங்க. அப்படி லைஃப்பை தொடங்குறப்ப அவங்க அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா செப் அப்புறம் யூலியா அப்படிங்கிற ஒரு கப்பல் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. அந்த கப்பல் அங்கே எப்பவுமே லைட் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே பார்த்து அங்கே நடக்கிற எல்லாமே இங்கே அப்படியே தெரியும். ஸோ இவங்க ஃபஸ்ட் நாள் அங்கே வந்து எதேர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் நாள் அவங்க பார்க்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுது. ஒரு பைனாக்குலர் வச்சு அது கண்டினியூஸாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கிறத வந்து நமக்கு கேட்கணும், அங்கே நடக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணுறதுக்காக அங்கே போய் அவங்க மைக்ரோஃபோன் வச்சுட்டு வராங்க. அப்புறம் அதை வந்து இது பண்ணுறதுக்காக லேசர் வச்சு அங்கே ஒரு மிரர் வச்சு அந்த அதிர்வு மூலமாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற டிவைஸ், அந்த மாதிரி அவங்க நிறையா ஸ்பை வேலையெல்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் என்னென்னவோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அப்போ இவங்களோட மொத்த இதுவுமே வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுறதுங்க மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறா. அவள் தூக்கத்தை விட்டுட்டு உட்காந்து பார்க்குறது, எப்போவுமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது. அவங்க லைஃப்பில் வேடிக்கை பார்க்குறது இல்லாமல் இது பண்ணுறது இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து அவள் வந்து மூக்க நுழைக்க ஆரம்பிக்குதுன்னு ரொம்ப வந்து அவள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து அந்த தாமஸ்க்கு வந்து அது பிடிக்கல. நீ இப்படி பண்ணுற வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அது ஹீரோயினால் அதை கட்டுப்படுத்திக்க முடியல. அது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரீமாக போய் அவங்க லைஃப்பில் அவள் தலையிட்டு அது மூலமாக அவங்க லைஃப்பில் ஒரு அசம்பாவிதம் நடந்து அதுக்கு வந்து நம்ம தான் காரணம்னு இவங்க பயப்படுறாங்க. இவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அங்கே வந்து என்ன அசம்பாவிதம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன ஆச்சு, இவங்க லைஃப்பில் என்ன ஆச்சு, இது வந்து கடைசியாக எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து எதை சொல்லுது அப்படின்னா வாயுரிசம் அப்படிங்கிறத தான் இது வந்து முழுக்க சொல்லுது. இது என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எட்டி பார்க்குறது. இது வந்து அங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே இந்த பழக்கம் வந்து ரொம்ப அதிகம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்ஸு இந்த ஹீரோயின்ஸ் வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது, இந்த பிரபலங்கள் வாழ்க்கையில் நடக்குது, செலிப்ரிட்டிஸ் வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே அதை வந்து ஆர்வமாக தான் இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று இயங்கிட்டுருக்கு அப்படின்னாலே அதில் வந்து அதுக்கு வந்து 90% காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வாயுரிசம் தான். அவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் என்ன பண்ணுறான், அவன் இன்றைக்கி எங்கே போயிருக்கான், அவன் இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறான், அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் பொண்டாட்டி எப்படி இருக்கா, அப்புறம் அவன் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் முக்கால்வாசி பேர் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் முக்கால்வாசி இதுதான் நடந்துகிட்ருக்கு. 90% யாருமே அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கோ நல்ல விதமாக இது பண்ணுறதுக்கோ யாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மற்றபடி பார்த்திங்கன்னா அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு வாயுரிசம் தான் சோஷியல் மீடியாவோட அடிப்படை கொள்கையை. இப்போ யூடியூப்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே எவ்வளோ இந்த எஜுகேஷ்னல் கண்டென்ட்
கண்டென்ட்டு இல்லை ஏதாவது சொல்லித்தர மாதிரி கண்டென்ட்டு கற்றுக்கிற மாதிரி கண்டென்ட்டு வந்து எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி ஏதாவது புரணி பேசுகிற மாதிரி கண்டென்ட்டோ இல்லை எவனாவது செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையை பற்றி பேசுகிறான், இதை பற்றி பேசுகிறான், அதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக ரீச் ஆகும். ஸோ இங்கேன்னு மட்டும் இல்லை, இது வந்து தமிழ் சமூகமோ இந்திய சமூகமோ அதை மட்டும் சொல்கிறோன்னு இல்லை, உலகம் முழுக்கவே அப்படி தான். அதனால தான் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ இந்தியா ஃபுல்லாக இதாக இருக்குது. அது வந்து அது வெளியே வந்து மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிலையுமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேயோ இல்லை ஏதோ யூரோப் கண்ட்ரி ஏதோ ஒன்றுலேயே தான் வந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ எல்லா பக்கமே அது வந்திருக்கு. அதுவே பிக் பாஸோட அடிப்படையே அதான், பேஸே வாயுரசம் தான். ஒரு வீட்டில் 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னா அவங்க என்னெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் அதை உட்காந்து அதை பற்றி பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து கருத்து சொல்லி அதில் வந்து யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறது, இது எல்லாமே வாயுரசம் தான். இன்னொருத்த வாழ்க்கையை நம்ம எட்டி பார்க்குறது, அதில் வந்து நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். இதே ஜிம் கேரியோட ஒரு மூவி இருக்கும், த ட்ரூமேன் ஷோ அப்படின்னு சொல்லி 1998 வந்திருக்கும் அந்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம இப்போ பேசின பிக் பாஸ் ஷோ அதெல்லாம் ரிலேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த ஜிம் கேரி அவர் வந்து அவங்க வந்து அந்த ஷோ ஒரு டெலிவிஷன் ஷோக்காக ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைய சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க ஷோவாக இது பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அந்த குழந்தைய தவிர மற்ற அதில் இருக்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு தான். அந்த ஷோவில் சுற்றி இருக்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு தான். பட் ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அந்த குழந்தை எப்படி வளருது, அது என்னெல்லாம் பண்ணுது, அது எப்படி படித்து வருது, அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் பண்ணுது, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அப்புறம் அதோட ஒய்ஃப் என்ன, அதோட டெய்லி லைஃப் ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு அந்த பையனை அவனுக்கே தெரியாமல் அந்த குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவனுக்கே தெரியாமல் அவனை சுற்றி எல்லா 24 ஹவர்ஸ் கேமரா இருந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவனை சுற்றி இருக்க எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான், அவனை சுற்றி இருக்க எல்லாருமே பொய்யானவங்க தான். ஆனால் அது வந்து அந்த பையனுக்கு தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூவியே வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன், நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டராக போகிற மாதிரியே இருக்கே, ஏதோ இதாகவே இருக்கே, நம்ம ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ளே வாழ்க்கையில் ஒரு சுழலுக்குள்ளே மாட்டின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிக்கிறான். அப்புறம் அதுலேருந்து வர முயற்சி பண்ணுறான். ஸோ அதுதான் அந்த ட்ரூமேன் ஷோ அப்படிங்கிற படம். அது வந்து எப்படின்னா, இந்த மக்களோட வாயுரசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஒரு குழந்தையோட வாழ்க்கையே இது பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒருத்தனோட வாழ்க்கையே நம்ம வந்து அதுக்குள்ளே முடிச்சு கட்டுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அது அவ்வளோ ஃபேமஸாக அது அவ்வளோ இதாகுது. அதாவது இன்னொருத்தனோட வாழ்க்கையை எட்டி பார்க்குற மக்களோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் என்னென்னா, அந்த ஃப்ளாட்டுக்கு வந்தவங்க ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை எட்டி பார்க்கறதுல அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருப்பாங்க. இதில் பிப்பா அப்படின்னு வந்திருக்க சிட்னி ஸ்வீனி, அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ். படத்தில் மெயின் கேரக்டரே அவங்க தான். அவங்கள சுற்றி தான் எல்லாமே நடக்குது. அவங்க தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் போயும் அவங்களால வந்து அதை விட முடியல. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது ஜஸ்டிஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் அந்த பிப்பாவோட பாய் ஃப்ரெண்டாக வராரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருக்கார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அவரும் எல்லாமே பண்ணித்தர இது பண்ணுறாரு. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கிறப்ப என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி அவர் வந்து விலகி போகிறாரு. அந்த மாதிரி இதில் அவர் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அடுத்தது அந்த செப்பாக வரவங்களும் யூலியாவாக வரவங்களும் 2 பேருமே, இதில் 4 பேர் கேரக்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும், கன்வின்சிங்காக இருக்கும். அதனால தான் படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இது வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா யுகத்தில், இப்போ இருக்க சோஷியல் மீடியா உலகத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கே ரொம்ப இதாக பேசியிருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்லையும் சரி, எங்கே போனாலும் எங்கே இது பண்ணாலுமே எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு பெரிய காலமே இருக்குது. ஆனால் அதை வந்து நீங்கள் யாருமே படித்து பார்க்குறதே இல்லை. நீங்கள் யாருமே அதை வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறதே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து ஓகேன்னு கொடுத்துட்டே போகிறீங்க. ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல அப்படிங்கிறது இந்த படத்தோட மோட்டோவே. இந்த படத்தோட மோட்டோவே நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா உலகத்தை பற்றியும் சரி, மற்றபடி இந்த கண்டிஷன்ஸ் அதை பற்றியும் தான் அவங்க ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க சொல்ல வர்றது பாயிண்ட்டே அதாக தான் இருக்கும். நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறதே இல்லை. உங்களுக்கு அது வந்து ஒன் ஆஃப் த இது அப்படிங்கிறத நீங்கள் ஒதுக்கிட்டு போகிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. உங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதே அதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி
அப்படி அவங்க அந்த இது வந்து ஸோ இது வந்து மைக்கேல் மோகன் அப்படிங்கிறவர் தான் எழுதி இயக்கியிருப்பார். இது வந்து எழுதப்பட்ட விதமும் சரி, படமாக்கப்பட்ட விதமும் சரி, ரொம்ப ஒரு ரொம்ப 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 நல்லாவே பண்ணியிருப்பாங்க. படத்தில் பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு அந்த 2 ஃப்ளாட்டு, 2 ஹவுஸு, அப்புறம் அந்த பொண்ணு வேலை செய்கிற இடம், அது மட்டும்தான். மொத்த படமே அதுக்குள்ளே தான் படமாக்கப்பட்டிருக்கும். இது தாண்டி ஒரு காஃபி ஷாப் ஒரு 2, 3 டைம் காமிப்பாங்க. மற்றபடி படத்தில் வேறு எதுவுமே இருக்காது. இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே, ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு இப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்வமிக்க இப்படி ஒரு நல்ல ஆர்வமாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான். திரைக்கதையும் அந்தளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். எங்கேயும் வந்து லேக் ஆகாமல் இதாகாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க ஃப்ளாட்டுக்கு வரது தான் ஸ்டார்டிங்கே. அந்த ஃப்ளாட்டுக்கு வந்தோன்னா அவங்க எதிர்த்த ஃப்ளாட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போருந்து கதை ஸ்டார்ட் ஆயிரும். எந்த மாதிரி இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் எதை பற்றிலாம் அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக பார்த்த மாதிரி வாயிரிசம் பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அப்புறம் அப்சஷன், அந்த வாயிரிசமே எப்படி எந்த அளவுக்கு அது அப்சஷனாக மாறுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் ப்ரைவசி அண்ட் கன்சென்ட், அந்த இப்போ இருக்க சோஷியல் மீடியா யுகத்தில், இப்போ நம்ம வாழ்ந்துருக்க உலகத்தில் இப்போ ஒருத்தனுக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இப்போ நீங்கள் நெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்லையும் சரி, அப்புறம் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதில் போயிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ப்ரைவசிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு சொல்லி ப்ரைவசியே கிடையாது. எல்லாமே இங்கே வந்து திறந்த புத்தகமாக மாறிடுச்சு. நீங்கள் நெட்டில் ஏதோ ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து அழிவே இல்லைங்கிற மாதிரி தான். நீங்கள் நினச்சிக்கலாம், அதை நம்ம அழிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம், இது யார் இது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் அப்படி கிடையாது. இது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட எதுவுமே இங்கே ப்ரைவேட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் கன்சென்ட் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை. அடுத்தடுத்து அவங்க இப்போ இங்கே வேகமாக போயிட்டுருக்க ஒரு இதில் வந்து யார்கிட்டையும் கன்சென்ட் கேட்டு நிற்கிறதே இல்லை. நம்மளும் நம்ம கன்சென்ட் நம்ம தரமா இல்லையா நமக்கு தெரியாமையே எல்லா பக்கம் நம்ம கன்சென்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் சரி, ஒவ்வொரு இது யூஸ் பண்ணுறப்பையும், ஒவ்வொரு வெப்சைட் யூஸ் பண்ணுறப்பையும் சரி, அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டு போக நீங்கள் உங்களை வந்து அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கான கன்சென்ட் தான் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து நம்ம சாதாரண மனுஷன் தான், நம்ம செலிபிரிட்டி இல்லை, ஸோ நமக்கு என்ன பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற நினப்பில் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக ஆகும் அப்படின்னு வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் உங்களோட ப்ரைவேட் லைஃபுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொருத்தரை அனுமதிக்கிறீங்க, இன்னொரு அப்ளிகேஷனையோ இல்லை இன்னொரு சாஃப்ட்வேரையோ இல்லை இன்னொரு இதையோ உங்கள் ப்ரைவேட் லைஃப் எட்டி பார்க்கறதுக்கு அவங்கள அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அடுத்தது பேலன்ஸ் சஸ்பென்ஸ். இது வந்து அடுத்து படத்தில் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங் ப்ரிமைஸ். படம் வந்து கொஞ்சம் படம் ஃபுல்லாகவே நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. அப்புறம் லீட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து விஷுவல் ஸ்டைல், அந்த சினிமேட்டோகிராஃபி, அது எல்லாமே எல்லாமே சூப்பராக நல்லா காமிச்சிருந்தாங்க. அப்புறம் படத்தில் வந்து வீக்னஸ் என்னென்ன அப்படின்னா, படத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி வீக்னஸ் எனக்கு எதுவும் தெரியல. மேபி இப்போ மற்றவங்களுக்கு, படம் பார்த்தவங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் வீக்னஸ்னு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து இவ்வளோ நீட்டாக, இவ்வளோ சிம்பிளாக, இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வந்து நல்லா தான் இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இதாக எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து அமேசான் ப்ரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லை படம் பார்க்கல அப்படின்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னும் வந்து விவாதிக்க வேண்டிய விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த படம் தொட்டு போயிருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா படம் ஃபுல்லாக ஸ்பாய்லர் ஆயிரும். இதிலே நம்ம முக்கால்வாசி பாதி படத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வரது ஒரு முக்கியமான இடங்கள் தான் படத்தில். அதுக்கப்புறம் வர எல்லாமே ரொம்ப முக்கியமான இடம் தான். இது வரைக்கும் நம்ம சொன்னதை தாண்டி அதுக்கப்புறம் வர விஷயங்கள் தான் படத்தை வந்து ஒரு முக்கியமான படமாக மாற்றும். அதனால தான் நம்ம அதை வந்து தொடலை. அது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு கிளாசிக்கல் படமோ ஏதாவது ஒரு நல்ல படத்தை பற்றி பார்க்கலாம். அது இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.